அனைவருக்கும் மங்களகரமான வணக்கங்கள் உரித்தாகட்டும். நிறைய பேருக்கு இன்னைக்கு பயப்படுகின்ற ஒரு விஷயமும், குழப்பமுள்ள ஒரு விஷயமும், தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும், இதை எப்படி புரியாமல் இருக்கிறது ஒரு விஷயமும். இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த செவ்வாய் தோஷம் என்பது ஒரு சாதகத்திலே எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது செவ்வாய் தோஷம், எப்படி இருந்தால் அது செவ்வாய் தோஷம் இல்லை, இப்படி என்பதை தெரிந்துக்கணும். ஒன்று. அடுத்தபடியாக அப்படி செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால், இது அந்த செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கும், ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கும் இருக்க வேண்டுமா, ஏன் மாற்றி கட்டினால் பிரச்சனை வருமா, அது மாதிரி வந்திருக்கிறதா, அப்படி என்பதெல்லாம் பல கேள்விகள் இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுகின்றேன். வரும் காலங்களிலெல்லாம் நீங்கள் பாருங்கள், நடக்க போகிற விஷயத்தை சொல்கிறேன். மனப்பொருத்தமும் இரத்த பொருத்தத்தையும் பார்த்து திருமணம் செய்யக்கூடிய காலம் கூடிய விரைவில் வரப்போகுது. பாருங்கள், எல்லா பொருத்தமும் பார்க்குறத விட இந்த இரத்த பொருத்தம் பார்க்குறதுங்கிறது வரும். இது எதுவுமே பார்க்காதவர்களுக்கு நல்லா இருக்காங்க, கெட்டும் போகிறாங்க, ரெண்டு தரப்புலையும் இருக்கிறது இல்லையா? அப்போ குழப்பம் என்னன்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதில் இருக்கும்போது பல பேர் பலவிதமாக குழப்பும் பொழுது அதில் நமக்கு தெளிவில்லாமல் போய் நம்ம குழம்பி விடுகிறோம். அதானே விஷயம். அப்போது செவ்வாய் தோஷம் என்பது முதல்ல மங்களன்னே அதுக்கு ஒரு பேருண்டு, வீரன்னு ஒரு பேருண்டு, தைரியன்னு ஒரு பேருண்டு, சகோதரகாரகன்னு ஒரு பேருண்டு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா அதில் பலவிதமான ஒரு விஷயம் இருக்கும். பூமிக்காரன்னு செவ்வாய்க்கு சொல்லலாம். அப்போது இந்த தோஷமாக அது ஏன் மாறுது அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம். முதல்ல ஜாதகத்தில் இரண்டாம் லக்னம்னு சொல்லக்கூடிய, அது பாவன்னு சொல்லுவாங்க, வீடுன்னு சொல்லுவாங்க, கட்டம்னு சொல்லுவாங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த லக்னம் எங்கே இருக்குதோ அதில் இருந்து இரண்டாவது வீட்டில், லக்னத்தையும் ஒன்று என்று நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கா பாருங்கள், நான்காம் வீட்டில் செவ்வாய் இருக்கா பாருங்கள், ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருக்கா பாருங்கள், ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கா பாருங்கள், எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கா பாருங்கள், 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கா பாருங்கள். இப்படி இருந்தால் இது செவ்வாய் தோஷம் என்று வச்சுக்கலாம். இது பொதுவான கருத்து. இப்படி இருந்தால் இது செவ்வாய் தோஷம் தானா அப்படின்னு நாம் உறுதிபட முடிவு செய்து விடுவோமானா கிடையாது. காரணம் என்னன்னா, இதை நீங்கள் ஒரு எழுப்புணர்ச்சிக்காக தாங்க இந்த பதிவை போடுறேன் நான். காரணம் என்னன்னா, இப்போது செவ்வாயை சனி பார்க்கின்றார்னு வச்சுக்கோங்க. இது பெரிய விஷயம். அது ஒரு உதாரணத்துக்கு தான், நீங்கள் இதில் போய் குழம்பிடாதீங்க. பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 2 4 6 7 8 12களில் இருந்ததுன்னா, இது மாதிரி சனி பார்க்குறாருன்னா அது தோஷத்தில் வீற்றிருந்தால், அதே சுய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அது ஒரு தோஷம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே சூரியனுடைய வீட்டிலேயோ குருவனுடைய வீட்டிலேயோ அல்லது சுபர்களால் பார்க்கப்பட்டாலோ இந்த இடத்தில் அதில் வீற்றிருந்தாலோ அதுக்கு தோஷம் கம்மி, பரிகாரம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. அப்போது ஒரே தரப்பில் இது செவ்வாய் தோஷம்னு சொல்லப்படுது. அது சனியால் பார்த்தால் பலம் அதிகம், பாபர்களால் பார்க்கும் பொழுது பலம் அதிகம்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் சுபர்கள் பார்க்கும் பொழுது அதற்கு பலம் கம்மி, பரிகாரம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. சிலது இப்போ 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க, அது எந்த வீடாக இருந்துருச்சுனாலும் ஐயோ இது உச்சமான செவ்வாய் தோஷம்னு குழப்பிடுறாங்க. நீங்கள் செவ்வாய் தோஷம் உள்ள ஆணையோ பெண்ணையோ, பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு, ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போது இது நமக்கு குழப்பம் வந்துடுது. இதனால் பல திருமணங்கள் தடையாக இருக்கிறது. அதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் என்னென்னா 100க்கு 70 விழுக்காடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறத பதிய வச்சுக்கோங்க. ஜோதிடத்தை பற்றி நம்ம விளக்கம்னு கொடுத்தா, பெரிய விளக்கம் கொடுத்தா தான் உங்களுக்கு புரிதல் இருக்கும். நான் எளிதில் உங்களுக்கு சொல்லுகின்றேன். 70 விழுக்காடு ஒரு சாதகத்தை எடுத்து செவ்வாய் நான் சொன்ன வீடுகளில் இருந்ததுன்னா
அது செவ்வாய் தோஷம்னு அலசி ஆராய்ஞ்சிக்கோங்க. காரணம், ஒவ்வொரு கிரகத்துக்குமே நல்லது ஒரு பக்கம் உண்டு, கெட்டது ஒரு பக்கம் உண்டு. உதாரணத்துக்கு மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் என்ற நட்சத்திரம்தான் செவ்வாயினுடைய நட்சத்திரம். ஒரு வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து இந்த 3 நட்சத்திரங்களில் இருந்து அது தோஷமாக இருந்தால் அதற்கு பலம் அதிகம். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிற மணமகனையோ மணமகளையோ நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், 2 தரப்புலையும். அந்த மாதிரி சுய நட்சத்திரம் இல்லாத பொழுது நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குள்ள நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். காரணம் என்னன்னா, உதாரணத்துக்கு இப்போ செவ்வாய் இருக்கிறாரு, இப்போ அவர் உத்தரம், உத்திராடம், கிருத்திகை சாரத்தில் அமர்ந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு. அப்படி அமர்ந்திருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் பரிகாரத்துக்கு உட்பட்ட தோஷம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போது ஏன் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, அதாவது ஜாதகம் தெரியாதவர்களுக்கு முழுமையாக புரியாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பெண்ணை பெற்றவங்களும் இருப்பீங்க, ஆணை பெற்றவங்களும் இருப்பீங்க. இந்த செவ்வாய் தோஷத்தை வச்சு நல்ல இடத்த மிஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்காக தான் நான் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுக்கறதே. காரணம், 100க்கு நிச்சயமாக 30 விழுக்காடு தான் பலமாக இருக்கும், மிச்சம் இருக்கவே இருக்காது. காரணம், ஒவ்வொரு கிரகத்துக்குமே நான் சொல்கிறேன் பாருங்க, சாரம், இருக்கிற இடம், அதனுடைய திசை, அது அமர்ந்த இடம். இப்போ 7ஆம் வீடு என்ன சொல்கிறாங்க, திரிகோணமும் வருது, கேந்திரத்துக்கும் உடையது, லக்னமும் 7ஆம் வீட்டுக்குன்னு பல விஷயங்கள் இருக்குங்க. அப்போ கேந்திரத்தில் அமர்ந்த கிரகங்களுக்கு பலம் கம்மின்னு ஒரு தரப்பில் சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2வது ஜீவனஸ்தானத்துக்கு அந்த 2வது வீட்டிலேருந்து லக்னத்துக்கு 5வது வீட்டில் பாபர்கள் இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் தோஷத்துக்கு பலம் கம்மி, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எவ்வளோ ரகசியம் இருக்குது பாருங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜாதகத்தில் உங்களுக்கு முழுமையாக செவ்வாய் தோஷம் இருக்கும் என்பது 70 விழுக்காடு கிடையாது. அதை நன்றாக அலசி ஆராய்ந்தால் அதற்கு வழி கிடைக்கும். இது அனுபவம் தோய்ந்த ஜோதிடர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்கள் இதை வச்சுக்கிட்டு எதையும் நிராகரிச்சிடாதீங்க, ஐயோ செவ்வாய் இருக்கிறதேன்னு. சரி, 30 விழுக்காடு செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்து இல்லாதவரை திருமணம் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அது நோய் ஃபஸ்ட்டு கொடுக்குங்க. ஏன்னா இரத்தத்துக்கு சிகப்பணுக்களை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இதுதான் பிபிக்கெல்லாம் ஒரு காரணமாகிறது. இந்த சிகப்பணுக்கினால வரக்கூடிய தொல்லைகள் பலவிதமான நோய்களை கொண்டு வந்துடும். யாருக்கு செவ்வாயிலே பலம் பலவீனம் தோஷத்தில் இருக்கு, தோஷத்திலே இந்த 2 மாதிரி இருக்குது. பலமான தோஷம் இருக்கும், பலவீனமான தோஷம் இருக்கும். பலவீனமான தோஷம் பலமான தோஷத்தோடு சேரும் பொழுது பலவீனமான தோஷம் உள்ளவர்களுக்கு நோய் வந்துடும். அது மாப்பிள்ளை ஆகட்டும் அல்லது மணப்பெண் ஆகட்டும், கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை வந்துடும். அது நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒற்றுமை என்பது இருக்கவே இருக்காது. நோய் ஒரு பக்கம், ஒற்றுமை இருக்காது. 2வது பக்கம் நிம்மதிங்கிறது அவங்களால வாழ முடியாது உத்தத்தனமாக இருந்தால். அதனால தான் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு பல சொல்கிறாங்க, உடல் ரீதியாக பிரச்சனை வந்துருன்றதுக்காகத்தான் அதை தோஷம்னு முன்னோர்கள் சாஸ்திர ரீதியாக வச்சு நம்ம அந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்கள ஒன்றும் சேர்க்காதீங்க அப்படின்னு பல காரணங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம். ஆக இந்த செவ்வாய் தோஷத்தை பார்க்கின்ற பழக்கமோ அல்லது நீங்கள் தெரிந்து கொண்டால், அனுபவம் தோய்ந்தவர்களிடத்திலே சென்று பார்த்தால் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். அது நான் சொன்னது போல தான், இந்த செவ்வாய் என்பதுக்கு மட்டுமல்ல, நீங்கள் இருக்கிற அத்துணை கிரகங்களுக்குமே ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது யோகமான பலனும் உண்டு, பிரச்சனையான பலனும் உண்டு, மத்தியமமான பலனும் உண்டு. இது அனைத்து கிரகத்துக்குமே இப்போ குரு தசை நல்ல தசைன்னு சொல்கிறோம், சுக்கிர தசை நல்ல தசைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த குரு தசை சுக்கிர தசை நடக்கிறவங்கெல்லாம் எத்தனை பேருக்கு நல்லா இருக்குது நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது சுபர்கள் திசை நடந்தாலும் வேதனைப்படுவது எத்தனை பேர்? சரி, ஒருவருக்கு ராகு தசை நடக்கும், ராகு தசை ஃபுல்லாகவே பயமுறுத்தி வச்சு பிரச்சனைன்னு நினச்சிக்கிறாங்க. ராகு தசையில் கோட்டீஸ்வரன் ஆகி பணம் கொட்டி செல்வம் செல்வாக்கு வாகன போக்குவரத்தெல்லாம் கொண்டு போனாங்களே, அவங்களுக்கு எப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒரே நேரத்தில் ராகு தசை வந்தால் கெட்டு போயிடுன்னு சொன்னால் யோகமாக இருக்கிறது எப்படி? நல்ல தசை குரு தசை அது நல்லா இருக்குன்னா அதில் தான் மொத்த சொத்தையும் இழந்தானே, அது எப்படி?
இதெல்லாம் சிந்திச்சுக்கோங்க. ஜாதகம் தெரிந்து கொள்வது எதற்காக என்றால், இருவருடைய ஒற்றுமையும் உடலும் பாதிக்காமல் நல்ல உயர்வோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனைக்காக அவரவர் பிறந்த நட்சத்திரத்தினுடைய தொகுப்புகளை கணித்து இது சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாது என்பதற்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. திருமண பொருத்தத்தில் இருக்கிற ரகசியத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி எல்லாம் பொருத்தம் பார்க்குறீங்க, அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம், காத்துக்கிட்டு இருங்க. அந்த பொருத்த பதிவை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் செவ்வாதோஷத்தெல்லாம் விட்டுடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனை வருன்றதும் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஆக செவ்வாதோஷத்தை இருக்கிறது என்று நிராகரித்து கொண்டு நல்ல உறவுகள் சேர்க்கையை விட்டுவிடாதீர்கள். ஆழ்ந்து தோய்ந்து அனுபவம் மிகுதி பெற்ற ஒருவரிடத்திலே பார்த்து அதை சரி செய்து நீங்கள் நிச்சயமாக அந்த விவாகத்தை செய்யலாம். அது பார்த்தால்தான் தெரியும். அதை வைத்து நீங்கள் நிராகரிக்க வேண்டாம் என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய பதிவு. அடுத்த பதிவோடு பார்க்குறேன். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.